வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Groww தமிழ் யூடியூப் சேனல். இந்த பங்கு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஆல்மோஸ்ட் 19 வருஷம் ஆச்சு இந்த லெவல்ல இந்த பங்கு பிரேக் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த லெவலை 2007ல டச் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் 2010ல, பட் அதுக்கப்புறமா பல வருடம் கழிச்சு ஃபைனலா இந்த லெவல்ல பிரேக் பண்ணிருக்கு. இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் ஹாஃப் தி எக்யூப்மெண்ட் பிசினஸ் ஜெனரேட்டிவ் பவர் இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து 23,500 crores FY23ல அண்ட் 76,000 crores FY26ல. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சார்ட்ல மட்டும் இல்ல வணிகத்திலும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதனால தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் இது. ஆக்சுவல் ஸ்டோரி ஒரு பிரேக் அவுட் பின்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம இந்த பங்கை டீட்டெயில்டா பார்க்க போறோம், சீக்கிரமாவே பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் அவுட்டை பாத்தீங்க ஒரு பங்குல அப்படின்னா அது மொமெண்டம் கெயின் பண்ணுதுன்னு கிடையாது. ஒரு பிரேக் அவுட் எப்பவுமே மொமெண்டமா கன்வெர்ட் ஆகிறக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த காணொலியில 5 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போறோம். எதெல்லாம் வந்து ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆயிருக்கோ, ஒரு ஸ்ட்ராங் கதை இருக்கு மொமெண்டம்க்கு பின்னாடி, அண்ட் ரிஸ்க்கும் என்னங்கிறதையும் பார்க்க போறோம். முதல் பங்கு உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இந்த பங்கு ஆல்மோஸ்ட் 6 வருடத்துக்கு அதனுடைய ஆல் டைம் ஹைல இருந்து கீழே தான் இருந்திருக்கு. அண்ட் ஃபைனலா இப்போ ஒரு பிரேக் அவுட் கொடுத்திருக்கு அந்த லெவலுக்கு மேல. இந்த செட்டப் வந்து எப்ப இன்வாலிட் ஆகும்னா, பங்கின் விலை 58 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சுன்னா, சரி ஒரு சார்ட் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆஃப் ஸ்டாக் சொல்லுமா இல்லை ஃபண்டமெண்டல் சப்போர்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதானே பார்க்கணும். உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து ஸ்மால் வணிகத்துக்கு, அதுக்கப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்டு, அண்டர் சர்வ்ட் நுகர்வோர்களுக்கு லோன் கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் தான். இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, சில இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் இந்த நிறுவனத்தில் வந்திருக்கு. உஜ்ஜீவன் வந்து ஒரு லோன் புக் வந்து அரௌண்ட் 35% இருந்தது ஆல்மோஸ்ட் 2 years ago. இப்போ 50.4% ஆயிருக்கு. அண்ட் இதனுடைய இம்பாக்ட் வந்து ஏர்னிங்ஸ்லயும் தெரியுது. Q1 FY27ல பேங்குடைய ரெக்கார்ட் ப்ராஃபிட் வந்து 317 crores. இது ஆல்மோஸ்ட் 207% கடந்த வருடத்தை விட ஜாஸ்தி. ROE 18.2% அண்ட் ROA அதாவது ரிட்டர்ன் ஆஃப் அசெட் வந்து 2.2%. லோன் புக் வந்து CAGR 22%ல க்ரோ ஆயிருக்கு கடந்த 4 வருடமா. அது கூட சேர்ந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட், அதாவது லோன்ஸ் எதெல்லாம் ரீபே பண்ணப்படலையோ க்ரோஸ் NPN அது 2.17%, நெட் NPA 0.34% இருக்கு. அதாவது ஸ்டக் லோன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அண்டர் கண்ட்ரோல் தான் இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், அதாவது பேங்கோட ஏர்னிங் ஸ்ப்ரெட், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எது சார்ஜ் பண்றாங்களோ மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எது பே பண்றாங்களோ, அது வந்து 8.5%. இது ஸ்ட்ராங்கா இருக்கு இண்டஸ்ட்ரியிலேயே. வேல்யூவேஷன் பார்த்தோம்னா உஜ்ஜீவன் ரஃப்லி 2x இருக்கு பிரைஸ் டு புக் ரேஷியோல. சீப்பரா இருக்கு AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கூட கம்பேர் பண்ணும்போது. ஆனா மோர் எக்ஸ்பென்சிவ் நம்ம எக்விட்டாஸ் அண்ட் ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. பட் மிடில்ல RBI வந்து உஜ்ஜீவனோட யூனிவர்சல் பேங்கிங் அப்ளிகேஷன் ஏப்ரல்லே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால உஜ்ஜீவன் வந்து இன்னுமே ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ் ஆஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டிரான்சிஷன் டு பிகம் அ யூனிவர்சல் பேங்க் வந்து டிலே ஆயிருக்கு இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா. இது கூட சேர்ந்து ரெசிஸ்டன்ஸும் இருக்கு, சில ரிஸ்க்கும் வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த வணிகத்துல. அண்ட் பிசினஸ் வந்து கம்ப்ளீட்டா டைவர்சிஃபைடாகவும் இல்லை. டாப் 3 ஸ்டேட்ஸ் வந்து டுகெதரா 37% ஆஃப் டோட்டல் அட்வான்சஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஏதாவது டிஸ்ரப்ஷன் வந்தது இந்த சந்தையிலனா ப்ரெஷர் இருக்கும் அசட்டோட குவாலிட்டியில. ஸோ உஜ்ஜீவனோட பிரேக் அவுட் வந்து சார்ட்ல மட்டும் இல்லை, இது வந்து பிஸ்னஸ்ல இருந்தும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மொமெண்டம் சஸ்டெயின் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தான். உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட பிஸ்னஸ் வந்து மாறிட்டு இருக்க பிரேக் அவுட் கூட சேர்ந்து. பட் நெக்ஸ்ட் ஸ்டாக் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா கம்பெனி வந்து அதனுடைய எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்ல இருந்து தள்ளி போய் புது ஏரியாக்குள்ள என்டர் ஆகிறாங்க. இரண்டாவது நம்ம பார்க்க போகிற நிறுவனத்தின் பேர் சோனா BLW Precision Forgings. ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரேஞ்சில் இருந்திருக்கு 4.5 years-ஆ. அண்ட் இப்போ அது ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மந்த்லி சார்ட்ல நம்ம பார்த்தோம்னா இந்த செட்டப் இன்வாலிட் ஆயிரும். பங்கின் விலை 615 rupeesக்கு கீழே போயிடுச்சுன்னா. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா, சோனா BLW சார்ட் மட்டும் மாறல, பட் அவங்களோட வணிகத்திலையும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு கடந்த 1 வருடமா மட்டுமே. லாஸ்ட் இயர் கம்பெனி வந்து ரயில்வே எக்யூப்மெண்ட் பிசினஸ் எஸ்கார்ட் குபோட்டோல இருந்து வாங்கினாங்க. அண்ட் இப்போ புது ஏரியான ரொபாட்டிக்ஸ் அண்ட் பிசிக்கல் ஏஐ என்டர் பண்றாங்க. அண்ட் இதனுடைய மார்க்கெட் வந்து கம்பெனியுடைய நியூ பிசினஸ்க்கும் அதனால வருதா இல்ல பிரேக் அவுட் வந்து growth எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல இருந்து வரதுனால வருதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர்ஸ் பார்த்தோம்னா கம்பெனியுடைய ரெவென்யூ 54% வளர்ந்திருக்கு Q1 FY27ல. அண்ட் இந்த ரயில்வே பிசினஸ் அக்விசிஷனுக்கு அப்புறமா வந்து growth கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. ஆர்கானிக் பிசினஸ் growth பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயும் growth வந்துட்டு இருக்கு. பட் ஒரு கேட்ச் என்னன்னா, ரெவென்யூ ஸ்ட்ராங்கா வளர்ந்தாலும் EBITDA மார்ஜின் 23.8ல 23.1% கம்மியா இருக்கு. மார்ஜின் வந்து லோவரா இருந்திருக்கு ப்ராடக்ட் மிக்ஸ் அண்ட் ஹையர் இன்புட் பிரைசஸ்னால. பட் பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து ஆப்ரேட்டிங்
லெவரேஜ்னால பார்ஷியலாக அந்த ப்ரெஷர் ஆஃப் செட் ஆயிருக்கு. கதை என்னன்னா, சோனா BLW வந்து இந்தியாவுடைய க்ரோத்துக்கு லிமிடெட் கிடையாது. கம்பெனியோடைய பிஸ்னஸ் வந்து குளோபல் ஸ்கேலுக்கு ஸ்ப்ரெட்டாக இருக்கு. 12 பிளான்ஸ் வச்சிருக்காங்க. இந்தியா, USA, மெக்சிகோ, சைனா அண்ட் அப்ராக்சிமேட்டா 49% இவங்களோட வருவாய் எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து வருது. அண்ட் ஃபியூச்சர் க்ரோத்துக்கு கம்பெனியோட நெட் ஆர்டர் புக் 24,000 crores இருக்கு. ஆல்மோஸ்ட் 5.4 times அவங்களோட FY26 ரெவென்யூவா இருக்கு. பட் ரிஸ்க்கும் இருக்கு. டாப் 5 கஸ்டமர்ஸ் மட்டுமே 50% ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்டட் ரா மெட்டீரியல்ஸ்னால ஃபாரெக்ஸ் அண்ட் சப்ளை செயின் ரிஸ்க் கண்டிப்பா அந்த நிறுவனத்துக்கு இருக்கு. ஸோ ஒரு பிரேக் அவுட் பின்னாடி சோனா BLW வந்து ஒரு சார்ட்டோட ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல, கம்பெனி புது பிசினஸ்க்குள்ள எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அண்ட் எக்ஸிஸ்டிங் பிசினஸையும் வளர்ச்சி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இப்போ என்ன நம்ம பார்க்கணும்னா, எவ்வளவு சஸ்டைனபிளா இந்த வளர்ச்சி போகுது, மார்ஜின்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி டெலிவர் பண்றாங்கன்னு. மூணாவது பங்கு BHEL. இந்த பங்கு வந்து நம்ம முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். இவங்களோட பிரேக் அவுட் ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை வந்து 19 இயர்ஸ்க்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. 345 rupeesக்கு கீழே போயிடுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் இன்வாலிட் ஆயிரும். இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா, சார்ட் மட்டும் மாறல, கடந்த சில வருடங்களா மேஜர் டர்ன் அரவுண்ட் இவங்களோட பிசினஸ்லயும் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு. 2022க்கு அப்புறமா பவர் டிமாண்ட் பர்டிகுலரா இந்தியாவில் அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ தெர்மல் பவரோட டிமாண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு. 2023ல பீக் பவர் டிமாண்ட் வந்து 243 gigawatt. இதுக்கப்புறமா 93 gigawatt ஒரு நியூ தெர்மல் பவர் கெப்பாசிட்டி வந்து FY32ல வந்திருக்கு. அண்ட் BHELக்கு டைரக்ட் பெனிஃபிட் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. BHEL வந்து 23,500 crores ஒரு ஆர்டர் FY23ல எடுத்திருக்காங்க. அண்ட் நம்பர் 76,000 crores FY26ல வளர்ந்துருக்கு. அண்ட் இப்போ இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸாக மாறிட்டு இருக்கு. Q4 FY26ல சேல்ஸ் வந்து 12,000 crores. இது அப்ராக்சிமேட்டாக ஹையஸ்ட் நம்பரா இருந்தது 12 குவார்ட்டர்ஸ்ல. நெட் ப்ராஃபிட் வந்து 1,290 crores டபுள் ஆயிருக்கு. அண்ட் Q1 FY27ல மட்டும் சேல்ஸ் 40% வளர்ந்துருக்கு, 7,700 crores. சரி, இப்போ BHEL வந்து எப்படி இந்த பவர் சைக்கிள்ல பிக்கஸ்ட் பெனிஃபிஷியரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க BHEL வந்து இந்தியாவுடைய ஹெவி எக்யூப்மெண்ட் பில்டர் பவர் பிளான்ஸ்க்கு அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இந்த நிறுவனம் மேசிவ் பாய்லர், டர்பைன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெர்மல் பவர் பிளான்ஸ் வந்து பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண யூஸ் பண்றாங்க. அண்ட் BHELக்கு 54% மார்க்கெட் ஷேர் இருக்கு கன்வென்ஷனல் யூட்டிலிட்டி ஸ்கேல் பவர் கெப்பாசிட்டியில. அதாவது தெர்மல் பவர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு இந்தியாலனா BHELக்கு டைரக்டா இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகம் பண்ணும். டர்ன் அரவுண்டும் கிளியரா ஃபினான்ஷியல்ஸ்ல நம்மளால பார்க்க முடியுது. கடந்த 5 வருடமா சேல்ஸ் வந்து 1.5 டைம்ஸும் நெட் ப்ராஃபிட் வந்து 3.5 டைம்ஸும் வளர்ந்துருக்கு. பட் இம்பார்ட்டன்ட் கேட்ச் என்னன்னா, இந்த ப்ராஃபிட்டோட பார்ட் வந்து அதர் இன்கம்ல இருந்து வந்திருக்கு. மெயினா வந்து இன்ட்ரெஸ்ட் earned on பேங்க் டெபாசிட் அதுல இருந்து தான் வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏர்லியரா 3 to 5% இருந்தது, இப்போ 8% FY26ல ரீச் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் டார்கெட் வந்து இதை 8 to 10%ல நம்ம வந்து இந்த ரேஞ்ச்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் ஃபியூச்சர் விசிபிலிட்டி நம்ம பார்த்தோம்னா, கம்பெனியோடைய ஆர்டர் புக் வந்து 2.60 lakh crores இருக்கு. ரெக்கார்ட் ஆர்டர் புக் 7.7 times FY26 ரெவன்யூ விட ஜாஸ்தி. அண்ட் இந்த மாதிரி நிறைய லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் வர ரிஸ்க்கும் வரும். BHELோட ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் லாங்கா இருக்கு. 415 to 420 டேஸ் எடுத்துக்கிறாங்க ரிசீவபிள்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர் அசெட்ஸை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ண. ஸோ ப்ராஜெக்ட் டிலே ஆச்சுன்னா கம்பெனி வந்து லிக்விடேட் பண்ணணும் அவங்களோட டேமேஜஸை, அதாவது பெனால்ட்டி கட்டணும். ஸோ அதனால ப்ராஃபிட்ல டைரக்ட் இம்பாக்ட் இருக்கும். ஸோ இதுதாங்க BHELோடைய பிரேக் அவுட் ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்கிற கதை. ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் இருக்கு பவர் டிமாண்ட்ல அண்ட் மேசிவ் ஜம்ப் இருக்கு ஆர்டர் அண்ட் ஆர்டர் புக்ல 2.6 lakh crores. எல்லாமே பிசினஸ் மொமெண்டம் சப்போர்ட் பண்ணுது. பட் உண்மையான டெஸ்ட் என்னன்னா, டேக்கிங் ஆர்டர்ஸ் கிடையாது, பட் எஃபிஷியண்டாக அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதும் சஸ்டைனபிள் ப்ராஃபிட் அண்ட் கேஷ் ஃப்ளோவாக இதை மாற்றுறதும் தான். நம்ம இன்னைக்கு காணொலியில் 4வதா பார்க்க போகிற நிறுவனத்தின் பெயர் ப்ரூடென்ட் கார்ப்பரேட் அட்வைசரி. அண்ட் அடுத்த நிறுவனத்துடைய பிஸ்னஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் டிபெண்டாக இருக்கும்னு சொல்லலாம். ப்ரூடென்ட் கார்ப்பரேட் அட்வைசரியோட ஸ்டாக் வந்து நவம்பர் 2024ல ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் கொடுத்தது. மொமெண்டம் வந்து இப்போ 2,760 rupeesக்கு கீழே போயிடுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் இன்வாலிட் ஆயிரும். ப்ரூடென்ட் கார்ப்பரேட் ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனமா இருக்காங்க. அவங்க நெட்வொர்க் ஆஃப் அட்வைசர்ஸ் மூலமா இன்வெஸ்டர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கம்பெனி வந்து இந்த சர்வீசஸ்ல கமிஷனும் earn பண்றாங்க. ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரிகர் வந்து இந்த பிரேக் அவுட் பின்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 2024க்கு அப்புறம் மார்க்கெட் ப்ராடர் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆச்சு. அதனால ப்ரூடென்ட்டோட பிசினஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரிக்கு லிங்க் ஆனதுனால ஸ்லோ டவுன் இருந்தது. ஏன்னா இன்வெஸ்டரோட சென்டிமெண்ட் வீக்கன் ஆச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஸ்லோ டவுன் ஆச்சு அண்ட் ரெவென்யூஸும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ல இருந்தது. ப்ராடர் மார்க்கெட் வந்து சைட்வேஸா இருந்திருக்கு கடந்த 2 வருடமா. ஸோ அதனால ப்ரூடென்ட்டோட ஸ்டாக்கும் வந்து ப்ரெஷர்ல தான் இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆகி பாட்டமிங் அவுட் ஆச்சு. சேல்ஸ் growth வந்து மறுபடியும் 30 to 50% லெவல்
லெவலுக்கு வரல, 18% தான் இருக்கு Q1 FY27ல. பட் ப்ராஃபிட் growth ஸ்ட்ராங்காக இருக்கு. ரெவென்யூ 18% வளர்ந்திருக்கு. பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 32%, நெட் ப்ராஃபிட் 44%, மார்ஜின்ஸ் 23 to 26% இதனால ஜாஸ்தியா இருக்கு. மெயின் ட்ரிகர் என்னன்னா கமிஷன்ஸ் காஸ்ட் வந்து மெதுவா வளர்ந்திருக்கு. எக்விட்டி ஏஎம் 18% வளர்ந்திருக்கு. எஸ்ஐபி புக் 1200 crores கிராஸ் பண்ணிருக்கு. அண்ட் பார்ட்னர் அடிஷன்ஸ் 430 per monthலேருந்து 600 per month தான் ஜாஸ்தியா இருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா கரண்ட் ஏஎம் வந்து FY26 ஆவரேஜ் ஏஎம் விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. அதனால ஃபியூச்சர் ரெவென்யூ விசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது growth வந்து வெறும் மார்க்கெட் ரேலியிலேருந்து வரல, பட் ஃப்ரெஷ் மணி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பான்ஷன்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதனுடைய ஆப்ரேஷன் ரெக்கவரி ப்ளஸ் ஏஎம் டெய்ல்விண்ட் வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. FY27ல கம்பெனி வந்து 30 புது பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. B30 மீனிங் ஸ்மாலர் சிட்டிஸில். இன்ஆர்கானிக் growth, அதுக்கப்புறம் ட்ரெஷரி புக் 650 crores இருக்கு. இதெல்லாமே வந்துட்டு நியூ ஆக்விசிஷன்ஸ்னால அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்பெனி ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் பார்க்கலாம். மாடல் வந்து ரெகுலர் பிளான்ஸில் டிபெண்ட்டாக இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டைரக்ட் பிளான்ஸில் இருந்து எதில் ஜீரோ கமிஷன் இருக்கோ அதுலேருந்து ப்ரூடென்ட்டோட ட்ரெயில் ரெவென்யூ அதுலேருந்து மாறினாங்கன்னா ரிஸ்க் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற நிறுவனம் மரைன் எலக்ட்ரிக்கல்ஸ். இந்த நிறுவனம் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரிகர்ஸ் இருக்குது பிரேக் அவுட் பின்னாடி. லைக் பேங்கிங் ட்ரிகர்ஸ், பவர் ட்ரிகர்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட் ட்ரிகர்ஸ், இந்த மாதிரி நிறைய. பட் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து இந்த நிறுவனம் வந்து ஒரு கிரிட்டிக்கல் திங் வந்து ஷிப்ஸ் டு டேட்டா சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் கன்சாலிடேஷன் ரேஞ்சில் கடந்த 2 வருடமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிலோ 241 rupees இந்த ட்ரெண்ட் இன்வாலிட் ஆயிரும். வணிகத்தை புரிஞ்சுக்கலாம். ஒரு ஹோம் ஃபியூஸ் பாக்ஸ் ரொம்பவே தேவை, கரெக்டுங்களா? சேஃபா எலக்ட்ரிசிட்டி டிஃப்ரெண்ட் ரூம் கொடுக்கறக்கு. மரைன் எலக்ட்ரிக்கல்ஸ் மச் பிகர் ஸ்மார்ட்டர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வெர்ஷன் அதே மாதிரி விஷயத்தோடது. இது வந்து மரைன், அதாவது நேவல் டிஃபென்ஸ், ஷிப் யார்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், டேட்டா சென்டர், மெட்ரோ, கார்பரேட் இவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி சேவை கொடுத்துட்டு இருக்காங்க. மீதிக்கு நீங்க பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்ட்டு. மரைன் எலக்ட்ரிக்கல் செக்மெண்ட்ல 50% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அண்ட் Tier 1 வெண்டரா இருக்காங்க இந்தியன் நேவிக்கு. ரெவென்யூ மிக்ஸ் பார்த்தோம்னா 53% மரைன் செக்மெண்ட்ல இருந்து வருது, 47% இண்டஸ்ட்ரி செக்மெண்ட்ல இருந்து வருது. growth அவுட்லுக் பார்த்தோம்னா மார்ச் 2026 படி ஹெல்தி ஆர்டர் புக் இருக்கு 1254 crores. இது 1.4 times ரெவென்யூவா இருக்கு FY26 ஓட ரெவென்யூல இருந்து. இப்போ நம்ம கம்பெனி ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் பார்த்தோம்னா மரைன் செக்மெண்ட்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பிரைஸ் கான்ட்ராக்டா இருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டிலே ஆச்சுன்னா என்டையர் லாஸ், ரா மெட்டீரியல் பிரைஸ் ஹைக் எல்லாமே அவங்க ஓன் மார்ஜின்ஸ் தான் சாப்பிடும். செகண்ட் கன்சர்ன் என்னன்னா கடந்த 5 வருடமா கேஷ் கன்வர்ஷன் 27% தான், மெயினா ஹையர் ரிசீவபிள்ஸ்னால. ஸோ ஓவராலா இந்த 5 நிறுவனங்கள்ல பிரேக் அவுட் வந்து நம்ம சார்ட்ல பார்க்க முடியுது. பட் பிசினஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏர்னிங் ரெக்கவரி, ஸ்ட்ராங் ஆர்டர் புக், அப்புறம் இம்ப்ரூவிங் ப்ராஃபிட்டபிலிட்டி இதெல்லாமே இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்க்ரீன்ல நம்ம வந்து ஒரு கம்பெனியும் கீ மானிட்டரபிள் என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா 5 நிறுவனங்களோடைய ஒரு டேபிள் காட்டுறோம். இந்த டேபிளை மறக்காம நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்க ஃபியூச்சரா இதை வச்சு இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு பயன்படுத்திக்கலாம். நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான் நம்ம பேசுற எல்லா விஷயமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதே கிடையாது. உங்களோட கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண மணியை நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட முதலீடு முடிவுகளை நீங்க தான் எடுத்துக்கணும். ஒரு பிரேக் அவுட் ஒரு கேரண்டி கிடையாது. எக்ஸிகியூஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே முக்கியம். அந்த ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா. ஸோ இந்த 5 நிறுவனங்கள்ல எந்த நிறுவனத்துடைய பிரேக் அவுட் அண்ட் ஃபண்டமெண்டல் ட்ரிகர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அண்ட் மறுபடியும் சொல்றேன், இந்த காணொலி உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.